ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்துல பசிதாகம் என்று சொல்லும் பொழுது ஒரு வாஞ்சை, விருப்பம். அப்ப எது மேலனா நிறைய நேரத்துல பணத்து மேலையும் பொருள் மேலையும் பதவி மேலையும் உலக பிரகாரமான சில காரியங்கள் மேல நமக்கு அதிக விருப்பமும் பசியும் தாகம் இருக்கிறது. ஆனா அதை குறித்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லல. அது மேல பசியா இருக்கிறவங்களுக்கு தாகமா இருக்கிறவங்களுக்கு திருப்தியை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. அவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் நீதியின் மேல் பசிதாகம்? ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிறவர். அப்ப நீதி அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அது மேல நமக்கு ஒரு விருப்பம், வாஞ்ச வரும். நீதி என்று சொல்லும் பொழுது, அதாவது தவறுகளுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு குணம், தப்ப தட்டி கேட்கிற ஒரு குணம் நீதி. அதாவது மற்ற ஏழ்மையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தேவையுள்ள ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு குணம், இதுதான் நீதி. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம் கண்ணார பார்க்கிறோம், ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை பார்த்து என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. அது மேல நமக்கு ஒரு விருப்பம் இல்லாம வாஞ்சை இல்லாம யாராய் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுதே அது போதும்னு யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை வணங்குகிறவர்கள், அவரால் படைக்கப்பட்ட மக்களாகி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிற இருதயம் இருக்க வேண்டும். அந்த நீதியின் மேல நமக்கு பசிதாகம் இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ திருப்தி அடைவ. உன்னுடைய வாஞ்சிக்கு தக்கதாக இந்த உலகத்துல ஒரு நீதி உள்ள மகனாக மகளாக, அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக, மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக உங்களை என்னை கர்த்தர் வைப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி செய்கிறவர்களாக நாம் இருப்போம். பிறருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்முடைய வாழ்க்கை திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். God bless you.